வணக்கம். பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. சென்னை திருவொற்றியூரில் பேனரால் கிளம்பிய வதந்திக்கு நோட்டீஸ் வழங்கி முற்றுப்புள்ளி வைத்த மாநகராட்சி குடிநீர் வாரியம். சென்னை திருவொற்றியூர் 7வது வட்டத்தில் உள்ள கார்கில் வெற்றி நகர், ராஜாஜி நகர் போன்ற பகுதிகளில் சுமார் 1000த்திற்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சென்னை மாநகராட்சியின் கீழ் வீடுகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய் இணைப்பு வழங்க தடை விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் தெருக்குழாய்களில் வரும் குடிநீரை நம்பியே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கார்கில் வெற்றி நகர், ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் கழிவுநீர் குழாய் இணைப்புக்கான பிரச்சினை தீர்க்கப்பட்டு சென்னை மாநகராட்சி குடிநீர் வாரியம் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என கூறி சிலர் பேனர் வைத்திருந்தனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு மிகுந்த குழப்பம் ஏற்பட்டு தங்கள் வீடுகளுக்கு புதிய குடிநீர் கழிவுநீர் குழாய் இணைப்பு கேட்டு ஏராளமானோர் குடிநீர் வாரியத்தில் மனு செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கும்போது எப்படி குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய் கேட்டு விண்ணப்பிக்கிறார்கள் என குடிநீர் வாரிய அதிகாரிகள் விசாரணை செய்தபோது வதந்தியை ஏற்படுத்தும் வகையில் பேனர் வைக்கப்பட்ட தகவல் தெரியவந்தது. உடனடியாக பொதுமக்களிடம் பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் தடை இருப்பதால் சென்னை மாநகராட்சி குடிநீர் வாரியம் மூலம் கார்கில் வெற்றி நகர் மற்றும் ராஜாஜி நகர் பகுதியில் வீடுகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட மாட்டாது என வீடு வீடாக நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது. இதனால் ஒரு பேனரால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு எப்போது குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய் கிடைக்கும் என காத்துக் கொண்டிருக்கின்றனர். 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரவுள்ள நிலையில் ஒரு சிலர் பேனர் வைத்து வதந்தியை பரப்பியுள்ளது அப்பகுதி மக்களுக்கு அரசியல் கட்சிகளின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது இருக்கிற குழாயில் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம், கனெக்ஷன் புதுசாக கொடுக்க மாட்டாங்க. ஹைகோர்ட் ஆர்டர். சரி, நீங்கள் இது மாதிரி பம்பில் தண்ணி பிடிச்சிக்கலாம்மா. சிட்டியில் மாதிரி இது ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது, கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அதனால் சிட்டியில் மாதிரி கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஹைகோர்ட் ஆர்டர் திருப்பி இதாகிடுச்சுட்டா அப்போ வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு எப்படி பிடிக்கும்? தண்ணியில் குழாய் அடிச்சு பிடிச்சிக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். பப்ளிக்கில் அடிச்சு பிடிச்சிக்கலாம். சந்துங்கள வராதா? வராது. சந்துங்கள வராதா? பப்ளிக்கில் வரும். நம்ம எங்கே இருந்தாலும் 4 வீடு 5 வீட்டுக்கு பொது குழாயில் சந்துங்கள குழாய் இருக்குல்ல, அதில் வரும் அல்லாத பிடிச்சிக்கலாம். வீட்டுக்கு கனெக்ஷன் எடுக்க வீட்டுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கலாம். ஹைகோர்ட் ஆர்டரு அது ஏற்கனவே அமலில் இருக்குது. பொது குழாய் வெளியே இருக்கிற ரோடு வெளியில் அந்த குழாயில் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறதுக்கு தான். பிடிச்சிருக்காங்களா தண்ணி? லைனை கட் பண்ணிடுவோம். தண்ணி பிரச்சனை கார்கில் நகரில் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் கிடையாது தான். பொது குழாயில் தண்ணி பிடிச்சி வர்றாங்க. செலவு பண்ணி லைன் போட்டிருக்கு கவர்மெண்ட். ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க? ஹைகோர்ட் ஆர்டர் 21 ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு காலாவதி ஹைகோர்ட் ஆர்டர். அதனால இந்த 15 மாடி கட்டடத்துக்கு ஏன் கொடுத்தாங்க? அது என்ன? அதுவும் புறம்போக்கு தானே. கவர்மெண்ட் அதான் வேணும். பொது குழாயில எல்லாம் தண்ணி பிடிச்சி வர்றாங்க. இருக்கோம். பொது குழாயில மக்கள் எல்லாம் தண்ணி பிடிச்சிருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. சில கோடி ரூபாய் செலவு பண்ணி இதை பண்ணி வச்சிருக்கு மக்கள் வரி பணத்தில். இவருங்க அமர்ராஜும் இந்த ஆனந்தகுமார் எல்லாம் பேனர் போட்டு வச்சதுனால இந்த மாதிரி பண்றீங்க. இவனுங்க ஊரை கெடுக்கிறதுக்கு இருக்காங்க உங்களுக்கு. சரி விடுங்க, அதை பற்றி பேச வேண்டாம். விடுங்க. இல்லை, நல்லா வந்துக்கிட்டு இந்த தண்ணி வரலன்னு சொல்லி பேனர் வைக்கிறாங்க. அதை பற்றி பேச வேண்டாம். விடுங்க. அதானே உண்மை. கையெழுத்து போடுங்க. என்ன சொல்லுது? எதுக்கு நான் பெற்றுக்கொண்டேன்? வெளியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கலாம். வெளியில் தண்ணி வர மாட்டேங்குது. அது தண்ணி வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இல்லை, இவ்வளோ நாளாக சொல்லி தண்ணி வந்துட்டு வரலன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் பார்த்து அதை சரி பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. என்ன பண்ணணும்? அது ஹைகோர்ட் ஆர்டரு. சரி, வருஷத்துக்கு 10,000 நான் கட்டுறேன். அதிகாரிகளை கேளுங்க. வீட்டு வரையும் சரி, மெட்ரோ வாட்டர் வரி 10,000 கட்டுறோம். அது எதுக்காக நம்ம கட்டுறோம்? நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நம்ம வாட்டர் பாடி லேண்டுனால ஹைகோர்ட் தடை பண்ணியிருக்கு. அப்போ மெட்ரோ வாட்டர் ஏன் கொடுத்தீங்க? நான் பில்லு கட்டிட்டு இருக்கேன் ஆன்லைனில். இந்த ஊரில் 500 கட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் தண்ணி நல்லா பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் பேசுகிறேன். நான் மெட்ரோ வாட்டர் வரி கட்டுறேன், இல்லை மெட்ரோ வாட்டர் வரி கட்டுறேன், வீட்டு வரி கட்டுறேன். அது இதெல்லாம் வாங்குறீங்கல்ல. அது அப்போ மக்களோட அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணணும். அடிப்படை தேவை அரசாங்கத்தை தான் நாங்கள் செலுத்துறோம். இது பொது குழாயில நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க.
ஹைகோர்ட் ஆர்டர்னால இப்போ நாங்கள் கனெக்ஷன் பொது குழாயில் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். அது வாட்டர் பாட்டில்னால ஹைகோர்ட்டில் வந்து தடை பண்ணிக்கிறாங்க. வாட்டர் கனெக்ஷன் இது கொடுக்குறாங்க, அதனால் போய் கொடுக்க முடியாது. சரி வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கு பதில் நோட்டீஸ் கொடுப்பாங்க.